ஃப்ரெண்ட்ஸ், சராய்மேரி கிச்சன். குடலு ஈரலும் சேர்ந்து வறுவல் செய்ய போகிறேன். இந்தளவு நீங்கள் அரை கிலோ 2 சேர்ந்து அரை கிலோ எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு வீட்டில் அரைச்ச கறிக்குழம்பு பொடி, உங்களுக்கு கடையில் வேணால் வாங்கிக்கிங்க. மட்டன் மசாலா பொடி, ஜீரக பொடி அரை ஸ்பூனு, மல்லிப்பொடி அரை ஸ்பூனு, கரம் மசாலா அரை ஸ்பூனு, சோம்புத்தூள் அரை ஸ்பூனு, மிளகாத்தூள் 1/4 ஸ்பூனு. இந்த பொடியெல்லாம் இவ்வளோ இந்த அளவு எடுத்துக்குங்க. இது 10-20 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகு, ஒரு பல்லேரி, இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இது ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு குக்கரை வச்சுக்கோங்க. சூடானது ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெங்காயம், கருவேப்பிலை, பல்லேரி இதெல்லாம் தாளிக்கணும். இதை 10 நிமிஷம் அப்படியே வதக்கிக்கணும். தக்காளி இதில் போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு போட்டு இது ஒரு இலக்கு இறக்கிட்டு இது வாஷ் பண்ணி வச்ச குடல் இதில் போடும். ஈரலும் குடல் இதில் போடும். போட்டு பொடி இதில் போட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது. ஒரு அரை டம்ளர் ஊற்றுங்க. அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இது ஒரு 5 விசில் விட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ வேகணும்னு தேவையோ அந்த அளவுக்கு விசில் விட்டுருங்க. குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். மல்லிச்செடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரொம்ப போடக்கூடாது. இது 2 பீஸ் தேங்காய் துருவுனது போடுங்க. போட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துங்க. மிக்ஸ் பண்ணி இது மாதிரி செய்யுங்க. வறுவல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு சப்பாத்தி, பூரி, ரைஸ்க்கெல்லாம் வச்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.